தரங்கம்பட்டி ஊராட்சி அப்படியே அதிர்ந்து போச்சு மக்கள் வெள்ளத்துல. இப்போ ஒரு ஆளுக்கு தூக்கமே வராது. யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தூக்கம் போயிடுது. நீங்க போடுற ஆரவார மகிழ்ச்சி. அவர் இதோட கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வெற்றி பெற்று விட்டது. திரு செந்தில் பாலாஜி அவர்களே, உங்களை போல 1000 செந்தில் பாலாஜி வந்தாலும் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் அசைக்க முடியாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 52 மாத காலம் இன்றைக்கு நிறைவு பெற்று விட்டது. இன்றைக்கு 52 மாத காலத்தில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்தாங்களா? திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021 ஆண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அதுல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா முதலமைச்சர் சொல்றார். உண்மையா பொய் தானே? ஆக ஒரு 10% அறிவிப்பை நிறைவேற்றப்பட்டு விட்டு இன்றைக்கு 98% திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டதா என்ற பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் பதிலடி கொடுப்பீங்களா? 525 அறிவிப்பில் முக்கியமான அறிவிப்பு, 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற நம்முடைய தொழிலாளருக்கு 150 நாள் கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்பட்டு சொன்னாங்க. பொய். அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பள உயர்வு கொடுத்தாங்களா? சம்பளம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, அவள் பணி செய்த காலத்திற்கு சரியான முறையில் ஊதியம் கொடுக்கல, சம்பளம் கொடுக்கல. அதை கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி டெல்லியில பேசி போராடி வாதாடி அதிமுக கட்சி அந்த ஏழை 100 நாள் திட்டத்திலே பணிபுரிந்த தொழிலாளிக்கு பணத்தை பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி.